வாசகம் தொடக்க நூல் அதிகாரம் 5 முதல் 12 7 முதல் 18 வரை. ஆண்டவர் ஆபிராமை வானத்தெரியுமானால் விண்மீன்களை இவற்றைப் போலவே என்றார். நம்பிக்கை கொண்டார், நீதியாக கருதினார். அவர் ஆபிராமிடம் எனக்கு உரிமை சொத்தாக கல்தேயரின் ஊர் இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் அதற்கு ஆகிய ஆண்டவரே, இதை நான் என்பதை எப்படி ஆண்டவர் 3 வயதுள்ள வெள்ளாடு செம்மறியாடு ஒரு மாடப்புறா கொண்டு வா என்றார். இவற்றை எல்லாம் அவரிடம் கொண்டு 2 கூறு ஒவ்வொரு பகுதியையும் பகுதிக்கு எதிரே ஆனால் பறவைகளை துண்டித்த உடல்களை வந்தபொழுது ஆபிராமுக்கு அச்சுறுத்தும் இருந்தது. இருள் படர்ந்து புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டிருந்த தீப்பந்தம் ஒன்று கூறுகளுக்கிடையே அன்றே ஆண்டவர் ஆபடிக்கையை செய்து ஆற்றிலிருந்து பேராறு வரை. இது ஆண்டவரின் அருள்வா. உமக்கு நன்றி. வாசகம் அதிகாரம் 3 7 மற்றும் அதிகாரம் 1. நீங்கள் அனைவரும் நாங்கள் உங்களுக்கு காடி வாழ்பவர்களை கிறிஸ்துவின் சிலுவர்களாய் நடப்போர் அவர்களை பற்றி மீறியுள்ளேன். இப்பொழுது அழிவே வயிறே அவர்கள் கேடே அவர்கள் பெருமை எண்ணுவதெல்லாம் மண்ணுச்சியே. நம் தாய்நாடு மீட்பராம் ஆண்டவர் என காத்திருக்கிறோம். ஆற்றலால் தலை மாட்சிக்குரிய தம உருமாற்றவும் பணிய வைக்கும். ஆகவே நீங்களே என் மகிழ்ச்சி வெற்றி வாகை. ஆண்டவரோடுள்ள இது ஆண்டவரினா உமக்கு நன்றி. அதிகாரம் 9 8 முதல் 36 வரை சொல்லி ஏறக்குறைய இயேசு பேயும் யாக்கோபினிடம் வேண்டுவதற்காக அவரது அவருடைய ஆடை இது மோசர் அவரோடு பேசிக்கொண்டு ஆட்சியுடன் தோன்றிய அவர் பேரவிருந்த அவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவரோடு இருந்தவர் கலக்கமாய் இருந்தார்கள். விழித்த போது விளங்கிய அவரையும் இருவரையும் கண்டார்கள். அவரை விட்டு பிரிந்து சென்ற பேதுரு இயேசுவை நோக்கி, நாம் இங்கேயே உமக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக கூடாரங்களை அமைப்போம், இன்னதென்று தெரியாமல். இவற்றை அவர் சொல்லி வந்து அவர்கள் மேல் அம்மேகம் அவர்களை சூழ்ந்தார்கள். அந்த இவரே என் மைந்தர், இவர் ஒரு குரல் ஒலித்தது. கேட்டபொழுது இயேசு தாங்கள் கண்டவள் அந்நாள்களில் யாருக்கு